பின்னாடி பாருங்க கொஞ்சம். நாயமா பண்றதுல நீயா நாயமா நேத்து பண்ணி ஆடிக்கிற பாரு. ஆடு பாப்போம். அடிக்க மாட்டா இந்த அரை கத்துக்குதான அந்த அரை நான் பாக்குறேன் பத்திரமானான்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஜூம் பண்ணிட்டு வீடியோவா ஆனால் எனக்கு பேசும் வல்லமை இருக்கிறது தெரியுமா?
நான் யார், எப்பேற்பட்டவன், நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சாமி. ஆஞ்சனா தேவிக்கும் கேசரவர்மனுக்கும் பிறந்த அடியேன் வீராஞ்சனேயன். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்னவென்று அழைக்கும்? பசி பசி அழும். உண்மைதான். ஆனால் நான் பிறந்த சமயத்தில் நானோ பசியால் வாடிக்கொண்டிருந்தேன், அழுது கொண்டிருந்தேன். அப்போது என் தாயாவை என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்கள்? மகனே, நீ எண்ணத்தால் அழுதாலும் சரி, உனக்கு என்னால் பால் கொடுக்க முடியாது. ஏனம்மா நான் கேட்கும் சமயத்தில், மகனே, முகமோ குரங்கு முகம், உடலோ நர உடல், அதனால் உனக்கு என்னால் பால் கொடுக்க முடியாது. அதை பார்த்தையா அடர்ந்த கானகம், அந்த கானதுக்கு சென்று நான் காய்கறிகளை பறித்து வருகிறேன். அது வரைக்கும் நீ வீட்டிலே பத்திரமாக இரு என்று என் தாய் உரைத்து விட்டார். என் தாயோ சென்று விட்டார்கள். செல்லும் சமயத்தில், மகனே, நான் வருவதற்கு காலம் ஆகிவிட்டால் உனக்கு சிகப்பு நிறத்தில் ஏதோ தென்படுகிறதோ அதை பறித்து நீ உண்ணலாம் என்று என் தாய் உரைத்தான். நானோ என் தாய் எப்போது வருவார் எப்போது வருவார் வழிமேல் விழிவித்து காத்து கொண்டிருந்தேன். என் தாய் வந்த பாடு கிடையாது. எனக்கோ பசி எடுத்து விட்டது. அதனால் நானோ வீட்டை விட்டு காணதுக்கு சென்றேன். சென்று அலைந்தேன், தீர்ந்தேன், தேடினேன். எனக்கு எதுவும் சிகப்பு நிறத்தில் எதுவும் தென்படவில்லை. சிகப்பு நிறத்தில் எதுவும் கிடைக்கல. ஆமா. அப்போது அதிகாலையிலே உதயமா கூடவன் யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் அதிகாலத்திலே எந்த நிறத்தில் இருப்பான்? சிகப்பு நிறத்தில் இருப்பான். நானும் சின்ன குழந்தை, அது சூரிய பகவான் தான், எனக்கு தெரியவில்லை. ஆஹா, அப்போது உரைத்தல என் தாய், சிகப்பு நிறத்தில் எது உனக்கு தோன்றுகிறதோ அதுதான் உனக்கு ஏத்த கனி என்று உரைத்தாலே, அதுதான் எனக்கு ஏத்த கனி என்று ஒரே பாய்ச்சி அந்த சூரியனை பிடித்து நான் விழுங்கி விட்டேன். ஆமாண்டா, சூரியனே விழுங்கி விட்டேன். ஏண்டா, சூரியன் வரைக்கும் எனக்கு தொட்டது உண்டா? யாரும் தொட்டது கிடையாது. ஏன் கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட சூரியன் நான் பிடித்து விழுங்கி விட்டேன். பிடிக்கும் சமயத்தில் என் கரமோ சுட்டிருத்தி விட்டது. அதனால் என் கரமோ சிகப்பு நிறம். என் வாழ்வழிகள் விழுங்கி விட்டேனே, என் முகமோ சிகப்பு நிறம். ஆமா, அதிகாலை ஆகிவிட்டது. என்ன இது, இன்னும் சூரிய பகவான் உதயமாகவில்லையே, என்ன காரணம் என்று தேவர்கள் அறிந்தார்கள். அப்போது தேவன் என்ன சமயத்தை வந்து, அடே சிறிய குரங்கே, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு மன அழுத்தம் உனக்கு? சூரிய பகவானை விழுங்கி விட்ட ஐயா, மரியாதை சொல்கின்றேன், சூரிய பகவானை கக்கிவிடு, இல்லை என்றால் உன் உயிரை பறித்துவிடு என்று தேவேந்திர முறையிட்டார். அடே தேவேந்திரா, நீ தேவருக்கெல்லாம் தலைவன் இருக்கிறார், எனக்கு தலைவன் கிடையாது. உன்னால் முடிந்தது நீ பார், என்னால் முடிந்தது நான் பார்க்கிறேன் என்று இருவருக்கும் சமம் நடந்தது. ஆமாண்டா. அப்போது தேவேந்திர கருத்தில் இருக்கும் என்ன தெரியும் ஆயுதம்? வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்திலே என் தலையில் ஓங்கி அடித்தான். ஆமா, அதே இடத்தில் நான் இறந்து விட்டேன். அப்போது வாயு பகவான் யார் தெரியுமா? அவள் அருளால் பிறந்தவன் நான். அச்சமயத்தில் வாயு பகவான் வந்தான். என்னது, என்னுடைய அருளால் பிறந்த இந்த குழந்தை இறந்து கிடக்கிறது, இதுக்கு யார் காரணம் என்று கேட்கும் சமயத்தில் தேவேந்திர நடந்ததை உரைக்க, அட பாவி தேவேந்திரா, இவனுடைய மகனாட்சி அவன் உயிரை பறித்து விட்டாயா. இப்போதே பார், என்னுடைய மகன் இந்த பூலோகத்தில் இல்லை. அதனால் இந்த பூலோகத்தில் எவரும் வாழக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் வாழ்வதற்கு என்ன வேண்டும்? காற்று. காற்று இல்லை என்றால் எவராலும் வாழ முடியாது. அப்போது பயபகவான் கோபப்பட்டு காற்றை அடக்கி விட்டான். என்னை மட்டும் எடுத்து சென்று ஒரு குகையில வைத்து எனக்கு மட்டும் சிறுக 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 காற்றை கொடுத்தார்கள். ஆமா. அப்போது பாமர மக்கள், ஆண்டவா, என்ன நிலை பார்த்தாயா, எங்களால் மூச்சு விடவும் இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னு தெரியவில்லை என்று தேவேந்திரன் முறையிட்டார்கள். தேவேந்திரனும், வாயு பகவானே, நான் செய்தது தவறுதான், தயவு கூர்ந்து காட்சியை வெளிவிடுங்கள், இல்லை என்றால் இந்த பூலத்தில் இருக்கும் பாமர மக்கள் அனைவரும் இறந்து விடுவார்களே. தேவேந்திரா, நான் காட்சியை வெளியிட வேண்டும் என்றால் என்னுடைய குழந்தை, இறந்து போன குழந்தை மீண்டும் உயிர் வர வேண்டும் என்று வாயு பகவான் கேட்டான். வாயு பகவானே, நீ கேட்ட சமயத்திலே அந்த குழந்தைக்கு நான் உயிர் தருகிறேன், முதலில் காட்சியை வெளியிட உரைத்தார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு இறந்து போன உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார்கள். உயிர் கொடுத்தவனை எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். என்ன பட்டம் தெரியுமா? சிரஞ்சீவி பட்டம். சிரஞ்சீவி பட்டம். சிரஞ்சீவி பட்டம் என்ற என்ன தெரியுமா? சிரஞ்சீவி
யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. இருப்பென்றதே கிடையாதா? அதே போல எனக்கும் இறப்பு என்பது கிடையாது. அப்போது சூரியனை பிடித்து நான் விடுகிறேன். அப்போது கற்கும் சமயத்தில் என் பின்புறமாக நான் விட்டேன். பின்புறமா விட்டியா? ஆமாண்டா, என் பின்புறமாக விட்டேன். என் பின்புறமும் சுட்டரித்து விட்டது. சுட்டு வச்சுச்சு. ஆமான், ராமுடைய குரங்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படியா? கரமோ சிகப்பு நிறம், சிகப்பு நிறம், முகமோ சிகப்பு நிறம், பின்புறமோ சிகப்பு நிறம். இந்த 3 இடத்தில் எந்த குரங்குக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கின்றதோ அதுதான் ராமுடைய குரங்கு உரைப்பார்கள். அப்படியா? ஆமாண்டா, தெரியாது ஐயா. அது மட்டுமா, என்னை நாளை ஒரு பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல்